பார்வதி, பார்வதி, இதோ வந்துட்டேன்னா. கொஞ்சம் வாமா. என்னன்னா, எதுக்கு கூப்பிட்டள்? அட, பட்டு புடவை எனக்காண்ணா? உனக்கா? இது அம்பாளுக்குடி. நாம கஷ்டப்பட்டு இருக்கிறப்போ ஆச்சாரிய சுவாமிகளை பார்க்க போனோமே, அப்ப சுவாமி என்ன சொன்னார்? நம்ம கஷ்டம் தீர்ந்தா அம்பாளுக்கு புடவை சாத்துங்கன்னு சொன்னாரா இல்லையா? என்ன மறந்துட்டியா? அது எப்படின்னா மறக்க முடியும்? ஆமா, புடவை எப்படி வந்துச்சு? நம்ம ராமநாதன் தான் கொடுத்துட்டு போனார். அவர்கிட்டயா புடவை நெய்ய கொடுத்திருந்தேள்? ஆமா, அதுக்கு என்ன? இல்ல, அவர் பட்டு புடவைன்னா அதிகம் காசு வாங்குவாரே, அதான் கேட்டேன். இந்த புடவைக்கு எவ்வளவு பணம் செலவாச்சு? 300 ரூபா ஆச்சு. 300 ரூபாயா? ஆமா. 300 ரூபாய்க்கு இதுல அப்படி என்னன்னா இருக்கு? இது ரொம்ப அரிதான முகா வகை பட்டுடி. இதுல ரெட்டை ஜரிகையில தங்கமும் வெள்ளியும் கலந்து செஞ்சிருக்காங்க. அப்படியா? இத கோர்த்து நெஞ்சதா கோக்காம நெஞ்சதா? கோக்காம நெஞ்சு தெரியுது, பார்த்தா தெரியலையா? அம்பாளுக்காகவே சிறப்பா தயார் பண்ண சொன்னேன். இந்த சிகப்பு நிற பட்டுக்கும் ஜரிகைக்கும் ரொம்ப அழகா இருக்குண்ணா. விட்டா நீயே கட்டிட்டு போல இருக்கு. எடுத்துன்னு போய் பத்திரமா உள்ள வை. இந்தா. விலைதான் அதிகமா இருக்கு, மத்தபடி புடவையில எந்த குறவும் இல்ல. நமக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிற அம்பாளுக்கு நாம எவ்வளவு வேணா செய்யலாம். நீங்க சொல்றது சரிதான். நம்ம பிரச்சனையை தீக்கிற அம்பாளுக்காக நாம என்ன வேணும்னாலும் செய்யலாம். ஏன்னா நேக்கும் இதே மாதிரி ஒரு புடவை வாங்கி தரலா? எதுக்கு? அம்மனுக்கு போட்டியா நீ கட்டி நிக்கிறதுக்கா? இந்த பொம்மை நாட்டிகள் இருக்கே, லட்சம் புடவை இருந்தாலும் சரி, கோடி புடவைக்கு ஆசைப்படுவீல்றி. போ போ, எடுத்துன்னு போய் ஜாக்கிரதை உள்ள வை. போ, உள்ள வச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. பார்வதி, என்னன்னா? எல்லாத்தையும் ஞாபகம் எடுத்துட்டியா? எதையும் மறந்துடலையே? எடுத்துட்டேனா? புடவை, பூ, பழம், தேங்காய் எல்லாத்தையுமே எடுத்துட்டேனா? சரி, அப்ப கிளம்பலாமா? என்ன முதல்ல அம்பாளை பார்க்க போறோமா இல்ல ஆச்சாரிய பெரியவாளை பார்க்க போறோமா? நமக்கு கஷ்டம்னு வந்தப்போ முதல்ல ஆச்சாரிய சுவாமிகளை தானே போய் பார்த்தோம். அவர் தானே நமக்கு முதல்ல ஆசி வழங்கினார். ஆமாண்ணா, அவர்தான் உங்க கஷ்டத்தை தீக்கிறதுக்கு அம்பாளுக்கு புடவை சாத்துங்கன்னு சொன்னார். பெரியவாளை நம்ம பார்த்ததுனால தானே அவர் அம்பாளுக்கு புடவை சாத்துங்கன்னு சொன்னார். அதனால தானே நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்தது. அதனால முதல்ல ஆச்சாரிய சுவாமிகளை பார்த்துட்டு அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்திட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு புடவை சாத்தலாமே. என்ன சொல்ற? ஆமாண்ணா, நீங்க சொல்றதும் சரிதான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா மடத்துக்கு போற வழியில தானே அம்பாளோட கோவில் இருக்கு. இந்த புடவையை நம்ம சாத்திட்டு போய் அப்புறம் பெரியவாளை பார்க்கலாமே. அம்பாளுக்கு இதை செலுத்திட்டு போனா பெரியவா என்ன கோச்சிக்கவா போற? எப்படி பார்த்தாலும் அவர் சொன்னதுதானே நாம செய்யறோம். சரிதான், அவர் சொன்னதுதான் செய்யறோம். ஆனா அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கற நாம முதல்ல அவரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு புடவை சாத்துறதுதான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? நீங்க சொல்றதும் சரிதான்டா. வாங்கோ, பெரியவாளை பார்த்துட்டே போவோம். என்ன குதிரை வண்டிக்காரன் அம்பாள் கோயிலுக்கு வரதுக்கு 2.25 ரூபா கேக்குறான். ஆனா அவங்க கூட சண்டை போட்டு கடைசியில 2 ரூபா தானே கொடுத்த. அதுவும் காசு தானேண்ணா. காசால தானே நமக்கு இத்தனை பிரச்சனை. இனிமே கால்னாவா இருந்தாலும் காரணத்தோட தான் செலவு பண்ணணும். சரி சரி. யாருமா நீ? என்ன வேணும் உனக்கு? சாப்பாடு வேணுமா? என்னடா பழம் தான் இருக்கு, இந்த சாப்பிடு. என்ன திமிரு நோக்கு? பாவம் பார்த்து பழத்தை கொடுத்தா தட்டியா விடுறேன். போ, இங்க இருந்து போ. ஏண்டி ஏதோ பைத்தியம் போல இருக்கு. சரி, பழத்தை எடுத்துன்னு வா போலாம். ஏய், என்னதான் வேணும் உனக்கு? எதுக்கு வழி மறிக்கிற? என்னது புடவை வேணுமா? அம்பாளுக்கு காணிக்கையா செலுத்துற புடவை நோக்கு வேணுமா? அம்பாளு நீயும் ஒண்ணா? போ, போய் ஓரமா உட்காரு. ஏதோ பைத்தியம் மச்சன் பாக்குறேன். இல்ல நடக்கிறதே வேற. வா, புடவையை கொடு.
அவளுக்கு எதுக்கு புடவை? என்ன அம்பாள போய் அவ இவன் மரியாதை இல்லாம பேசுற? சரி விடு, பைத்தியம் அது என்ன பண்ணும், வா. அவளுக்கு எதுக்கு புடவை? அதை வச்சு அவ என்ன பண்ண போறா? எப்படியும் அது என்கிட்ட தான் வரப்போகுது. இப்பவே என்கிட்ட கொடுத்துருங்க. ஏய், இதுகிட்ட என்ன பேச்சு? பைத்தியம், வா போலாம். சிவராமா, என்னன்னா மா, நீ யாரு? நீ எல்லாம் மடத்துக்குள்ள வரப்படாது, போ. நான் சொல்றது காதல விழுதா இல்லையா? மா இங்க பாருமா, நான் சொல்றது காதல விழுதா இல்லையா? மடத்துக்குள்ள வரக்கூடாது, போ. சாப்பிட ஏதாவது வேணுமா? உங்க தொல்லை பெருந்தொல்லையா போயிடுத்தே. இப்ப இங்க இருந்து போக போறியா இல்லையா? என்ன ஓய், என்ன பிரச்சனை இங்க? சொல்ல சொல்ல கேட்காம மடத்துக்குள்ளேயே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. இங்க பாரு, நோக்கு என்ன வேணும்? சாப்பிட ஏதாவது வேணுமா? நான் சொல்றது புரியுதா? சாப்பாடு வேணா போடுறோம், ஒரு ஓரமாயிரு. மடத்துக்குள்ள எல்லாம் போகப்படாது. என்ன புரிஞ்சுதா? என்ன ஓய், சித்த சுவாதினம் இல்ல போல இருக்கு ஓய். இப்ப இது என்ன பண்றது? பெரியவா முக்கியமான வேலையா இருக்கா ஓய், உள்ள வரவிடாம பாத்துக்கோங்க. இத வந்துடுறேன். ம், அப்புறம் என்னமா நீ உள்ள பார்த்துட்டு இருக்க? போமா, போ. எதுக்கு இங்கெல்லாம் வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கான்னு தெரியல. எல்லாம் தலையெழுத்து. வெளியில என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல பெரியவா. சித்த சுவாதினம் இல்லாத ஒருத்தி நம்ம மடத்துக்குள்ள வர பார்த்தா, அதான் நாங்கெல்லாம் தடுத்துட்டு இருந்தோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரியவா, நாங்கள் வரவிடாம பார்த்துக்கிறோம். நம்மால அதை தடுக்கவும் முடியாது, தடுக்கவும் கூடாது. நீங்க யாரும் எதுவும் செய்யாத. உள்ள வருதுன்னா வரட்டும். அவளுக்கு என்ன வேணுமோ அதை அவளே கேட்டு வாங்கிப்பா. இல்லைன்னா அவளுக்கு அதை எப்படி வரவழைக்கிறதுன்னு தெரியும். நீங்க அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. சரிங்க பெரியவா, நீங்க சொன்னா சரிதான். ஏன் ஓய், எங்க அந்த அம்மா? அந்த அம்மா இப்பதான் திட்டி அனுப்பிச்சேன். ஏன், என்ன ஆயிடுத்து? இல்ல பெரியவா கேட்டா இங்க என்ன நடந்ததுன்னு சொன்னேன். அந்த அம்மாவை தடுக்காதேன்னு சொல்லிட்டார். அதான் அந்த அம்மாவை பார்க்கலான்னு வந்தேன். இப்ப அந்த அம்மா வந்தா மடத்துல அனுமதிக்கிறதா வேணாமா? பெரியவாளே சொல்லிட்டா, உள்ள வந்தா தடுக்காதேன்னுட்டார். சரி, சுவாமிகளே சொல்லிட்டாருன்னோ, வாங்க போலாம். சரி வந்தா பாப்போம். ஏண்டி, இந்த பைத்தியம் நம்ம வரதுக்கு முன்னாடி எப்படி இங்கே வந்தது? அதுக்கு சாத்தியமே இல்லையே. ஆமாண்ணா, நேக்கு என்னவோ இத பார்க்க ரொம்ப பயமா இருக்குண்ணா. சரி விடு, முதல்ல போய் பெரியவாளை பார்ப்போம். என்னங்க? ஐயா நமஸ்காரம். பெரியவாளை பார்க்கணும்.
சித்த பொறுங்கோ, இப்பதான் ஒரு குடும்பம் பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்க போயிருக்கா, வந்தப்புறம் போலாம். சரி. ஓய், இந்த பைத்தியத்தோட தொல்லை தாங்க முடியல ஓய். ஏன்னா மறுபடியும் மடத்துக்குள்ள வரேன்னு பிரச்சனை பண்ணாளா? பெரியவாளே தடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு, அப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? அப்புறம் என்ன ஓய்? நாம பேசினா என்ன கேட்டாலும் வாயை திறந்து ஒரு பதிலும் சொல்ல மாட்டா. வெளில துரத்தி விட்டாலும் உள்ள வந்து நிக்கிறது ஓய். ஐயா, நாங்க வரும்போது கூட இந்த பைத்தியம் எங்கள்கிட்டயும் பிரச்சனை பண்ணிட்டு. ஆமா ஆமா, அம்பாளுக்காக கொண்டு வந்த புடவையே எனக்கு கொடுன்னு கேக்குறா. நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன மாய மந்திரம் பண்ணாலோ தெரியல, எங்க கையில இருந்த புடவை அவ கைக்கு போயிடுத்து. எங்களுக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. உடனே பெரியவாளை பாக்கணும். அப்படியா? அது யாருன்னு எங்களுக்கும் தெரியல. ரொம்ப நாடியா இங்கதான் சுத்தின்னு இருக்கு. ஆனா இந்த மாதிரி சித்து விளையாட்டெல்லாம் நீங்க சொல்லிதான் நாங்களே கேள்விப்படுறோம். வாங்க வாங்க போய் பெரியவாளை பார்க்கலாம். வாங்க வா. பெரியவா, இவா உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கா. உட்காருங்க. பெரியவாளுக்கு நமஸ்காரம். பெரியவா, எங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க கஷ்டமெல்லாம் தெரிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரியே அம்பாளுக்கு காணிக்கை செலுத்துறதுக்கு புடவை எடுத்துன்னு வந்திருக்கோம். அம்பாளை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்ட்டு வந்தோம். சிவமா இருங்க. என்ன பட்டு புடவையா? ஆமா சுவாமி, அம்பாளுக்காகவே சிறப்பா தயார் பண்ணது. சிவப்பு நிறம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச நிறம். இந்நிறம் கேட்டிருப்பாளே. பெரியவா, வரும்போது யாரையாவது பார்த்தேளா? யாராவது ஏதாவது கேட்டாளா? இல்லையே பெரியவா. நன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆமா சுவாமி, வர வழியில புத்தி சுவாதீனம் இல்லாத ஒருத்திய பார்த்தோம். ஏதாவது கேட்டாளா? ஆமா சுவாமி, கேட்டா. அம்பாளுக்கு காணிக்கையா வச்சிருந்த இந்த புடவைய கேட்டா. கொடுத்துருங்க அவகிட்டே. சுவாமி, அது அவளுக்கு சேர வேண்டியது. அவகிட்டே கொடுத்துருங்க. போங்கோ, போய் கொடுத்துட்டு வாங்கோ. சரி பெரியவா. நாளைக்கு பூஜைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சிருவோம். பெரியவா பூஜைக்கு தயாரா இருக்கணும். புரியுறதா? திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். ஐயா, யார தேர்றேல்? இல்ல, இங்க ஒரு பொம்மநாட்டி நின்று இருந்தாலோ இல்லையோ, அவளைதான் தேடிட்டு இருக்கோம். அவளுக்கு என்ன? அவளையும் தேடுறேன். அம்பாளுக்கு சாத்தணும்னு வச்சிருந்த புடவைய பெரியவா அவளுக்கு கொடுக்க சொல்லிட்டா. அதுக்குதான் அவளை தேடிட்டு இருக்கோம். அப்படியா? பெரியவா அப்படியா செய்ய சொன்னார்? எனக்கு ஒன்னும் புரியலையே. தெரியல, ஆனா பெரியவாளோட உத்தரவு, அதான் தேடிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா, எங்க போனான்னு தெரியலையே. எங்க போயிருப்பானே தெரியலையே. என்ன போய் நடக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா என்னதான் பெரியவா சொல்லியிருந்தாலும் அம்பாளுக்கு காணிக்கையா வச்சிருந்த புடவைய அவளுக்கு கொடுத்தது நேக்கு என்னமோ சரின்னு படலன்னா.
எனக்கும் அப்படிதான் தோன்றது. இப்ப என்ன பண்ண முடியும்? ஏன்னா பெரியவளுக்கு என்ன தெரியவா போறது? நான் போய் அவள்கிட்ட இந்த புடவைய வாங்கிட்டு வந்துடுறேனா. திரும்ப வாங்கிட்டு வந்து பெரியவாளுக்கு தெரியாம அம்பாளுக்கே சாத்திடலான்னு சொல்றியா? ஆமா அண்ணா. சரி நீங்க இரு, நான் அவகிட்ட போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. அம்மா நில்லுமா. அம்மா நில்லுமா. அம்மா கூப்பிடுறோம் இல்லையோ, கொஞ்சம் நில்லு. அம்மா கொஞ்சம் நில்லுமா. அம்மா நில்லுமா. கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கியம்மா. அம்மா நில்லுமா. அம்மா நில்லுமா. மௌ மா நில்லுமா. இவ்வளவு தூரம் கூப்பிட்டுட்டே இருக்க, கொஞ்சம் கூட நிக்காம போயிட்டே இருக்கிய. மா மா நில்லுமா. மா நில்லுமா. மா மா நில்லுமா. ஐயா 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 அச்சச்சோ. என்னாச்சு? 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 என்ன ஆயிடுச்சு? ஜனார்தன் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? சீக்கிரம் வா. என்ன ஆயிடுச்சு? யாத்துக்காரருக்கு என்ன ஆச்சு? சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. இந்தாங்கோ. என்னாச்சுண்ணா? கொஞ்சம் நவரு, யாத்துக்காரருக்கு என்னாச்சு? ஐயா. கண்ணை திறக்கொண்டா. ஐயா ஒண்ணும் ஆகல. ஐயா என்னாச்சுண்ணா? நான் கண்ணை திறக்கொண்டா. என்னாச்சுண்ணா? நல்லா இருக்கார். என்னாச்சுண்ணா? ஒண்ணும் ஆகல. என்னாச்சு? அந்த புடவையை திரும்பி வாங்கிட்டு வந்துடலான்னு போனேன். அவன் முன்னாடி போயிட்டே இருந்தா, என் கண்ணு முன்னாடி போனா, அப்படியே திடீர்னு மறைஞ்சிட்டா. நேக்கு என்னாச்சுன்னே தெரியல, தலை சுத்தரமா இருந்தது. அப்படியே கீழே விழுந்துட்டேன். இப்ப நீ எதுக்காக அந்த புடவையை வாங்க போன? பெரியவா மன்னிக்கணும், அது அம்பாளுக்கு சாத்தணும்னு வச்சிருந்த புடவை. அதை போய் பைத்தியக்காரிக்கு கொடுக்க சொல்லிட்டேல, எங்களுக்கு மனசாகல. அதான் திரும்ப வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு என்ன தெரியவா போறதுன்னு நினைச்சு திரும்ப வாங்கலான்ட்டு போனேன். போயிட்டே இருந்தவ என் கண்ணு முன்னாடி திடீர்னு மறைஞ்சிட்டா. எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி வந்து அப்படியே கீழே விழுந்துட்டேன். என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்போ என் மேல நோக்கு நம்பிக்கை இல்லை, என் பேச்சுல நோக்கு மரியாதை இல்லை. கண்ணு முன்னால செஞ்சாதானே இவனுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாம செஞ்சா இவனால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு நினைச்சிட்டேன். அது அப்படி இல்ல பெரியவா. நாம ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டா அவ மேல சந்தேகப்படப்படாது. அப்படி சந்தேகப்பட்டுட்டா அந்த நம்பிக்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். பெரியவா அது அப்படி இல்ல. பின்ன அவ யாருன்னு நோக்கு தெரியுமா? அவ எதுக்காக வந்திருக்கான்னு நோக்கு தெரியுமா? அவளுக்கு என்ன வேணும்னு நோக்கு தெரியுமா? தெரியல பெரியவா. அவளுக்கு எது வேணும்னால என்னத்தானே கேட்பா. இப்ப கூட அதுக்காக தான் வந்திருக்கா. அதான் ஒன்ன புடவை கொடுக்க சொன்னேன். நீயும் அதுக்காக தானே வந்திருக்க. ஆமாம் பெரியவா. அவளுக்கு தேவையானதை வாங்க அவளே வந்து வாங்கிட்டு போயிட்டா. இது தெரியாம நீ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. புரியலையா? புரியல பெரியவா. அம்மங்கோவிலுக்கு போய் பாரு. அப்போ மடத்துக்கு வந்தது
நன்னா நன்னா எழுதுமா. அப்படித்தான் நன்னா பார்த்து எழுது. பாத்துக்கோ. நல்லா எழுதுக்கண்ணா. அப்படித்தான். இதோ பாருங்க, சும்மா படிக்கிற குழந்தைகிட்ட பேசிட்டு விளையாண்டு அவனோட படிப்பை கெடுக்காதே. எழுந்துடா, நீ போய் படி. படிக்கலனாலும் அறிவே இல்லை. இதோ பாருங்க, கண்ணு தெரியல, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சும்மா வெட்டியா உட்காராம ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஏதாவது வேலை செஞ்சாதான் இந்த ஆத்துல சோறு. என்ன பார்த்துட்டே இருக்கல்? போங்க, போய் வேலையை செய்யுங்க. துணி ஊற வச்சிருக்கேன், போய் துவைச்சு காயப்படுங்க. அப்படியே ஆத்தையும் கூட்டி சுத்தம் பண்ணிடுங்க. நான் சொல்றது உங்களுக்கும் தான். சும்மா இருந்து குழந்தைகிட்ட விளையாண்டுட்டு இருக்காம ஏதாவது வேலையை பாருங்க. நான் என் சிநேகிதி ஆத்துக்கு போயிட்டு வரேன். என்னடா என்னையே பார்த்துட்டு இருக்க? படி. வாங்க, நாளை ஆயிடுச்சு, சாப்பிடலாம். நீ போய் சாப்பிடு, நான் அப்புறமா வர்றேன். நீங்க வர போறீங்களா இல்லையா தாத்தா? நான் வரலப்பா, நீ போ, பாட்டியை கூட்டிட்டு போ. பாட்டி வாங்க பாட்டி, சாப்பிடலாம். இல்லப்பா, உன் தாத்தாவே வேண்டாம்னு சொல்லிட்டார். இனி நான் என்ன சொல்றது? ஆத்துக்கார் பேச்ச கேக்குறதா பொம்மநாட்டி கழகு. பாட்டி சாப்பிட வரலன்னா பரவாயில்ல, என் கூட விளையாடாச்சும் வாங்க. வாங்க பாட்டி. பார்த்து மெல்ல. வாங்க. என்னப்பா வேகமா இழுக்காத. தாத்தா வாங்க தாத்தா, விளையாடலாம். வாங்க. எழுந்துருங்க, குழந்தை ஆசைப்படுறானோ இல்லையா, போய் விளையாடுவோம். எழுந்துருங்க. புடிங்க பாப்பா. இருடா. வாங்க தாத்தா, புடிங்க. நில்லு. டேய் வாங்க வாங்க. ஓடாதடா, ஓடாத. நில்லு. ரொம்ப ஓட விடாதடா. வாங்க தாத்தா. நில்லுடா, ஓடாதடா. புடிங்க. ஓடாதடா, ஓடாத. நில்லு. ஓடாத. எங்க புடிங்க பார்க்கலாம். ஸ்ரீ சுத்தடா, ஓடாதடா. இருடா, தாத்தா வருது. வாங்க தாத்தா, வாங்க. ஓடாதடா. சொன்னா கேளுடா. ஓடாதடா. ஸ்ரீ. ஜாக்கிரதை. ஓடாதடா. நில்லுடா. டேய் நில்லுடா. ஓடாதடா, நில்லுடா. நில்லுடா, ஓடாதடா. நில்லுடா. நான் வேகமா ஓடிடுவேன். நீ ஓடாதடா. பாட்டி விடுங்க. தாத்தா நீங்க ஏமாத்துறீங்க, விடுங்க. டேய் டேய் கண்ணா, நில்லுடா. நில்லுடா. ஐயோ, குழந்தை விழுந்தே. ஸ்ரீ, டேய் ஸ்ரீ, என்னடாச்சு? எழுந்துடா. டேய் எழுந்துடா. என்னாச்சு? என்னாச்சு? ரத்தம் வருது எப்படி? ரத்தம் இவ்வளவு கொட்டுது. என்னங்க இப்படி ரத்தம் கொட்டுறது? தூக்குங்க. கொஞ்சம் தூக்குங்க. ஜாக்கிரதை. நன்னா சாப்பிட வேண்டியது, நன்னா தூங்க வேண்டியது. என்ன ஜென்மமோ. இதுவே நானா இருந்தா எப்பவோ எங்கேயோ போயிருந்திருப்பேன். என்னடி புலம்பின்னு இருக்க? எல்லாம் உங்க பெத்தவாளை பத்தி தான். சரி விடுறி, வயதானவர்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்துப்போம். உங்களுக்கு என்ன, காலையில வேலைக்கு கிளம்பிடுறேன், ஒத்தையா இருந்து நான் தான் கஷ்டப்படுறேன். அப்படி என்ன நோக்க அவஸ்தை கொடுக்குறா? எல்லா வேலையும் எல்லாருக்கும் ஆகாரம் நான் தான் செய்யணும், துணிமணியை நான் தான் துவைக்கணும், குழந்தைகளை பாத்துக்கணும், ஆத்த பாத்துக்கணும். எல்லா வேலைக்கும் நான் ஒருத்தி தானா, என்ன செய்யறது? சரி விடு, நீ ரொம்ப அழுத்துக்காத. நோக்கு என்ன தோன்றதோ அதையே செய். நான் எதுவும் தலையிடல, சும்மா புலம்பிண்டு. வயசாகிறதே தவிர கொஞ்சம் கூட அறிவில்லை. இவாளை வச்சுண்டா பிரச்சனை தான் அதிகமாகும் பாருங்க. ஏன்னா உங்க அம்மா அப்பாவை ஏன் உங்க அண்ணா அதுக்கு அனுப்பப்படாது? அவ காதல விழ போறது, மெதுவா பேசு. அவ நன்னா மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு தூங்குறா, ஒண்ணு காதல விழாது. அப்படியே அவ காதல விழுந்தாலும் உன்னைக்கு ஒன்னும் கவலை இல்லை. இன்னைக்கு உங்க அம்மா அப்பா என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சா? நம்ம ஸ்ரீயை கூட்டிட்டு போய் எங்கேயோ கீழே தள்ளி விட்டு தலையில அடிபட்டு பயங்கர ரத்த காயத்தோட தூங்குறான் அவன். என்ன சொல்ற? என்னாச்சு அவனுக்கு? பெருசா ஒண்ணும் இல்ல, ஓடி பிடிச்சு விளையாண்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டான். உங்க பெத்தவாளுக்கு ஓடி பிடிச்சு விளையாடுற வயசா என்ன? ஆனா இதே மாதிரி அவ கூட சுத்திட்டு இருந்தான்னா பெருசா ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. அவன் நன்னா படிக்கிறதும் இல்ல, என்கிட்ட அன்பாவும் இருக்கிறதும் இல்ல. எப்ப பார்த்தாலும் இவ பிராணத்தை பாடிண்டு ஊரை சுத்திண்டே இருக்கான். இதுக்கு நீங்க முடிவெடுத்தே ஆகணும். சரி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. என் அண்ணன்ட்ட சொல்லி இவாள அவ ஆத்துல போய் சேர்த்துறேன். அதெல்லாம் முடியாது. நான் சொல்றேன், உடனே ஏற்பாடு பண்ணுங்க. என் உயிரை வாங்கிட்டு இருக்கா.
போகாதீங்க பாட்டி. அழாதட கண்ணா, நீ நன்னா படிச்சு பெரிய ஆளாகணும். புரியுறதா? இங்க பாருப்பா, ஏற்கனவே உங்க அம்மா வேற நீ ஒழுங்கா படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால உன் படிப்புக்கு நாங்க இடைஞ்சலா இருக்க விரும்பல. இனிமே விளையாடுறச்ச கவனமா இருக்கணும், எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், பெரியவாளை மதிக்கணும்ப்பா. இப்ப நாம என்ன கத்துக்கிறோமோ அதுவே தான் கடைசி வரைக்கும் வரும். சரி தாத்தா. அதனால தாத்தா சொல்றபடிதான் கேட்கணும். நன்னா கேட்டுக்கப்பா, கவலைப்படாத. நாங்க இல்லாம போனாலும் நீ உங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டு சமத்தா இருக்கணும். புரியுறதா? சரி பாட்டி. நாங்க போனப்புறம் அப்பா அம்மாட்ட அடம் பிடிக்க கூடாது, சமத்தா இருக்கணும். சரியாடா கண்ணா? பத்திரமா இருக்கணும். அப்பா தாத்தாவும் பாட்டியும் எங்கேயோ போறாளாம். போலாமா? போலாம் வாங்க. நாங்க போறோம். எங்க தங்குவேல்? எப்படி சாப்பிடுவேல்? அவசரத்துக்கு உதவுன்னு கொடுத்தியப்பா, அந்த பணம் என்கிட்ட இருக்கு. அதை வச்சு நாங்க எங்க கடைசி காலத்தை கழிச்சுக்கிறோம். உன்னை வளர்த்து ஆளாக்குன எங்களுக்கு எங்களை பார்த்துக்க தெரியும். நாங்க போறோம். அவதான் போறேன்றாளே, போட்டு விடுங்கண்ணா. தாத்தா 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 போகாதீங்க. பாட்டி பாட்டி நில்லுங்க. முடியலன்னா மாட்டு பொண்ணாவா நான் நினைச்சேன். என் பெத்த பொண்ணு மாதிரி தானே நினைச்சேன். வீட்டுல வாந்தி பண்ணினா அப்படியே என் கையில தானே எண்ணினேன். எவ்வளவு அழகா பார்த்தேன் என் பொண்ணு மாதிரி. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இப்படி விரட்டி விட்டுட்டாளே. சரி, உனக்கு உடம்புக்கு வந்தா பாத்துக்க ஆள் யார் இருக்கு? அழாது, தேம்பி அழாது. சரிதானா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். பகவான் இருக்கார். பகவான் மேல பாரத்தை போட்டுரு. பகவான் மேல பாரத்தை போடாதீங்க. குழந்தைய கூட பார்க்க கூடாது, கண்ணுல காட்ட மாட்டேன் போன்னு விரட்டிட்டா. பெரியவன்ட்ட போனா சின்னவன், சின்னவன்ட்ட போனா பெரியவன். பந்தாடுறாளே இப்படி. பார்த்து மெல்லம்மா. அழாதம்மா, அழாது. நம்ம தலையெழுத்து இப்படியான ஆகணும். நான் ஒண்ணு சொன்ன கேப்பேளா? சொல்லு. நம்ம கிளம்பி போறதுக்கு முன்னாடி பெரியவா வந்திருக்கா, போய் பார்த்துட்டு போவே. கொஞ்சம் புண்ணியமாவது கிடைக்கும். சரி வா, போய் பார்த்துட்டு போலாம். பெரியவா, உங்களை பார்க்கறதுக்காக வெகு தொலைவுல இருந்து 2 பேர் வந்திருக்கா. வர சொல்லவா? வர சொல்லுங்க. பெரியவா, உங்களை பார்த்த உடனே எங்க கவலையெல்லாம் பறந்துடுத்து. மனசுல இருக்க பாரமெல்லாம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுத்து. எங்களுக்கு இந்த லோகத்துல யாருமே இல்ல. நாங்க பெத்து வளர்த்து எங்க பிள்ளைகளை எங்களை கைவிட்டுட்டா. அந்திம காலத்துல காசி ராமேஸ்வரன்னு போய் எங்க காலத்தை முடிச்சுக்கலான்னு நாங்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்களை பார்க்க முடிஞ்சதை நாங்க புண்ணியமா கருதுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியவா. எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்லவளை பார்த்தது நேக்கும் சந்தோஷமா இருக்கு. பெரியவா, நாங்க உங்களை பார்க்க வந்தோமே தவிர உங்களுக்குன்னு நாங்க எதுவுமே கொண்டு வரல. நேக்கு என்ன தேவை இருக்க போறது? இல்ல பெரியவா, உங்களுக்குன்னு நாங்க ஏதாவது கொடுத்திருந்தா எங்க மனசுக்கு நிறைவா இருக்கும். கொடுக்கறதுல ஒரு மனநிறைவு இருக்குன்னா எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம அதை வாங்குறதுலயும் ஒரு மனநிறைவு இருக்குன்னு நான் நம்புறேன். உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறத விட என்ன மனநிறைவு இருக்க போறது பெரியவா? பெரியவா, இது எதுக்கு கொடுத்திருக்கேன்னு தெரியல. ஆனா இது கிடைச்சது நாங்க செஞ்ச புண்ணியம் தான் தோன்றுது. இருட்டு எடுத்து நேரம் ஆயிடுத்து. ராத்திரி இங்க தங்கிட்டு காலம்பர கிளம்பலாம். சரி.
ஏதோ பாய் இருக்கு. பணத்தை பத்திரமா வச்சிருக்கோன்னு. பத்திரமா வச்சிருக்கேன்னா பத்திரமா வச்சுக்கோ. இதை வச்சுதான் நம்ம கடைசி காலத்தை சமாளிச்சாகணும். சரி சரி, பதட்டப்படாதீங்கோ, நிம்மதியா படுத்து தூங்குங்கோ. ஜலம் இருக்கா? இல்லையண்ணா, நான் வேணா அவகிட்ட கேட்கட்டுமா? வேண்டாம், அவளை எழுப்ப நான் பாத்துக்கலாம், விடு. சரி. பகவானே, ஐயோ பகவானே, இது என்ன சோதனை? என்ன ஏந்திருங்கோ. என்னாச்சுடி? பணத்தை காணுமேண்ணா. என்னடி சொல்ற? எல்லாம் உள்ளதான் இருக்கும். இல்லண்ணா, இங்க தானே வச்ச. என்னண்ணா அது? இது பாருங்க, எல்லா இடத்துலயும் நன்னா தேடி பார்த்துட்டேன், காணுமேண்ணா. நான் தான் பத்திரமா வச்சுக்கணும்னு சொன்னேனே. நாம தான் பத்திரமா வச்சுக்கணும். இருங்க, அந்த அம்மா எடுத்திருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கிறது. யாரையும் சந்தேகப்படுறது தப்பு, தெரியுமா? இல்லண்ணா, கண்டிப்பா அவ தான் எடுத்திருப்பா. நீ தான் பணத்தை பத்திரமா வச்சுக்கணும். நாம எப்படி கேட்க முடியும்? அவ தான் எடுத்திருப்பா. சரி, எழுப்பி கேட்டு பாரு. இருங்கோ, நான் எழுப்பி பாக்குறேன். ஏமா, ஏந்திரமா, கொஞ்சம் ஏந்திருங்கோ. என்ன இங்க இருந்த பைய பாத்தியா? என்ன பைய? நான் பாக்கலையே. அது எங்க பை மாதிரி இருக்கு. என்ன உங்க பையா? என்ன விட்டா என்ன திருடின்னு சொல்லுவீங்க போல இருக்கு. ஏமா, இப்படி அப்பட்டமா போய் சொல்றியே, இது எங்களோட பைமா. என்ன ரெண்டு பேரும் பேசி வச்சு என்ன மாட்டி விட பாக்குறீங்களா? என்னாச்சு? இங்க பாருங்க, இது என் பைய. இவங்க ரெண்டு பேரும் இதுல பணம் இருக்கிறதுனால அவங்க பையன்னு சொல்லி நாடகம் ஆடுறாங்க. என்ன பாட்டி, பை இவங்கதான் சொல்றாங்க? இல்லப்பா, சித்த முன்னாடிதான் அந்த பைய இதுல இருந்து எடுக்கத பார்த்தேன். ரெண்டு பேரும் இப்படி சொன்னா நாங்க எதை நம்புறது? நீங்க என்ன நம்புறது? என் பைய இது. இதுல எவ்வளவு காசு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ரெண்டு பேரும் பையில எவ்வளவு வச்சிருந்தீங்கன்னு சொல்லுங்க. சரியா சொல்றவங்க கையில பைய கொடுத்துடலாம். நீ என்னம்மா சொல்ற? எனக்கு சம்மதம் தான். பொய் சொல்ற இவங்க கிட்ட கேளுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்னப்பா இது?
பணத்தை எடுத்து வச்சோமே தவிர அதுல எவ்வளவு இருந்ததுன்னு எண்ணி பார்க்கல. போதுமா? அவங்க பணம் எவ்வளவுன்னு அவங்களுக்கே தெரியலையா? என்ன பாட்டி 2 பேரும் நாடகம் ஆடுறீங்களா? இல்லாம வார்த்தையை விடாதீங்க. என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்ப யார் சரியா சொல்லுவாங்கன்னு பாப்போம். நீங்க என்ன இவங்களை கேட்டுக்கிட்டு ராத்திரில தனியா படுக்கும் போதே சந்தேகமா இருந்துச்சு. சரி, அப்ப நம்ம கிளம்பலாமா? ஒரு நிமிஷம். எதுக்கு சந்தேகத்தோட போனோம்? அதுல எவ்வளவு இருந்துச்சுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போங்க. இந்தாங்க, இதுல 532 ரூபா இருக்கு, எண்ணி பாருங்க. கொடுங்க. சரியா இருக்குமா? நான் தான் முதல்ல சொன்னேன்ல, இவங்கள பார்த்தாலே சந்தேகமா இருக்கு. இவங்கெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். எப்படி அழுது நாடகம் ஆடி நடிக்கிறா பாரு. சரி விடுங்க, போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுக்க வேணாம். வயசுல பெரியவங்களா இருக்காங்க, விட்டு தள்ளுங்க. சரி வா, கிடைக்காது, நம்ம போலாம் வா. அந்த பையில இன்னொரு பொருள் இருந்ததே, என்னன்னு சொல்லு. என்னம்மா, என்ன இருந்தது? ஒண்ணு இல்லையே. என்னன்னு சொல்லுங்க. அந்த பையில இன்னொரு பொருள் இருந்ததே, அது என்னன்னு சொல்லுங்க. என்ன இருக்கு? பணம் மட்டும்தான் இருக்கு. அதுல என்ன இருக்கு நீங்க சொல்லுங்கம்மா. அதுல பெரியவா கொடுத்த துளசி இருந்தது. இல்லங்க, வெறும் பணம் தான் இருக்கு. இல்ல ஒண்ணு இல்ல. முதல்ல குடுமா பாக்கலாம். ஐயோ, குடு குடுமா பாக்கலாம், குடு. சங்கரா 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 ஜெய சங்கரா. என்னம்மா, என்ன இது? மன்னிச்சிருங்கம்மா, இந்த பொம்பளை என்ன ஏமாத்திருச்சு. மன்னிப்பு கேளுமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. விடுமா, நீயாவது என் பொருளை தான் திருண்ண. எங்க பசங்க எங்க வாழ்க்கையே திருடிட்டாங்கம்மா. எங்க கடைசி காலத்துல எங்க வாழ்க்கையை நிம்மதியா கழிக்க முடியாதோன்னு நினைச்சோம். பெரியவா அருளால கிடைச்சிருத்து.